அனைவருக்கும் வணக்கம். இது மணிமகிழ் போட்டித் தேர்வு வினா விடைகளுக்கான சேனல். தொடர்ந்து போட்டித் தேர்வு வினா விடைகளை பெற மணிமகிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சுப்புரத்தினம் என்பது யாருடைய இயற்பெயர்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி முடியரசன். மேலே குறிப்பிடப்பட்டுள்ளவற்றுள் சுப்புரத்தினம் என்பது யாருடைய இயற்பெயர்? இதற்கான விடை பாரதிதாசன். பாரதிதாசன் என்பது கனக சுப்புரத்தினம் என்பதுதான் இவருடைய இயற்பெயர் ஆகும். பாரதிதாசனின் இயற்பெயர். புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ வாணிதாசன், ஆப்ஷன் பி முடியரசன், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி பாரதிதாசன். புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். மேலும் விடுதலை கவிஞர் என அழைக்கப்படுபவர் பாரதியார். இந்த வினாவிற்கான விடை பாரதிதாசன், புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர். மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்? துரைமாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயராகும்? ஆப்ஷன் ஏ வாணிதாசன், ஆப்ஷன் பி முடியரசன், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். இந்த துரைமாணிக்கம் என்பது பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயராகும். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் என்பது ஆகும். இவர் சேலத்தில் பிறந்தவராவார். கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் எது? வினாவை நல்லா பார்த்துங்க. கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் எது? தென்மொழி, செம்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இந்த 4 ஆப்ஷனில் செம்மொழி அப்படின்ற இதழ் மட்டும் பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் ஆகும். மீதி தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் இந்த 3 இதழ்களுமே பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். இந்த மாதிரி எலிமினேட் பண்ணுறாப்புல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்து, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கிவிட்டது? ஆப்ஷன் ஏ நிலா, ஆப்ஷன் பி வானம், ஆப்ஷன் சி மேதினி, ஆப்ஷன் டி காற்று. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கிவிட்டது? இந்த வினாவிற்கான விடை மேதினி. மேதினி அப்படி என்றால் தமிழில் அதற்கான பொருள் உலகம். தற்போதைய தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது என்பது இதனுடைய பொருளாகும். இதற்கு அடுத்த வினா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன், வாணிதாசன், கண்ணதாசன், பாரதியார். இதற்கான விடை பாரதியார். இந்த வினா அடிக்கடி கேட்கக்கூடிய வினா. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் வலஞ்சொலி எழுத்து எது? ட, ய, ள, அ. இந்த எழுத்துக்களுள் வலஞ்சொலி எழுத்து எது? இந்த வினாவிற்கான விடை அ. மீதி எழுத்துக்கள் எல்லாமே இடஞ்சொலி எழுத்துக்கள். அ என்பது மட்டும் வலஞ்சொலி எழுத்து ஆகும். ட, ய, ள இந்த 3 எழுத்துக்களும் இடஞ்சொலி எழுத்துக்கள். அ என்பது வலஞ்சொலி எழுத்து ஆகும். இதற்கு அடுத்து மிக முக்கியமான வினா இது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தேவாரம், தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், திருவாசகம். இந்த வினா எதனால் முக்கியமானது என்றால், தமிழ்நாடு என்ற வார்த்தை முதலாக இடம்பெற்ற நூல் எது அப்படி என்றால் இதற்கான விடை சிலப்பதிகாரம் ஆகும்.
அடிக்கடி போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய வினா இந்த வினா. தமிழ்நாடு என்ற வரி முதலில் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் என்பது ஆகும். இதற்கு அடுத்த வினா, கூந்தல் என்பது எந்த தாவர இலையின் பெயர்? தாவரங்களோட இளமை பெயர் கொடுத்துட்டு அதுக்கான பொருள் கேட்பாங்க. கமுகு, கரும்பு, கோரை, கள்ளி. கூந்தல் என்பது எந்த தாவர இலையின் இளமை பெயர்? இதற்கான விடை கமுகு. கமுகு என்பது பாக்கு மரத்தை குறிக்கக்கூடியதாகும். பாக்கு மரத்தின் பெயர் கமுகு என்பது. இதனுடைய தாவர இலையின் பெயர் கூந்தல் என அழைப்பர். கமுகு என்பது தாவர இலையின், கூந்தல் என்பது தாவர இலையின் இளமை பெயராகும். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் எது? தொன்மை என்பது சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ புதுமை, பழமை, பெருமை, சீர்மை. இதற்கான விடை தொன்மை என்னும் சொல்லின் பொருள் தொன்மை என்றால் பழமை என்பதாகும் இதன் பொருள். தொடர்ந்து இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான வினா விடைகளை தொடர்ந்து பெற மணிமகிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.